வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கதை ஒன்று கேளு சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் இந்த தியாகராஜர்? திருவாரூர் கோயிலின் ரகசியம் மற்றும் பெருமையை பற்றிய இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். திருப்பார்கடலை திருமால் கடையும் நேரத்தில் தனது மார்பில் தியாகராஜரை திருமால் வைத்து பூஜித்தார். திருமால் விடும் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் தியாகராஜர் நடனம் ஆடியதாக கூறப்படுகிறது. திருமாலின் மார்பிலே நடனமாடிய அதிசயம் கொண்டவரே இந்த தியாகராஜர். திருவாரூர் கோவிலின் அர்த்த மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தபடி தியாகராஜர் காட்சியளிக்கின்றார். சிதம்பரம் ரகசியம் என்று உள்ளது போல் திருவாரூர் ரகசியம் என்றும் ஒன்று உள்ளது. தியாகராஜ சுவாமியின் திருமேனி, அதாவது உடம்பில் ரகசியம் உள்ளது. இது சோமகுல ரகசியம் என்றும் கூறுவர். தியாகராஜரின் திருமார்பை ஸ்ரீ சக்கரம் அலங்கரித்திருப்பதால் அவரது முழு உடலையும் யாராலும் எப்போதும் காண முடியாது. நாம் அனைவராலும் அவரின் திருமுகத்தை மட்டுமே பார்க்க இயலும். மற்ற பாகங்களை அனைத்தையும் நகைகளால் மூடப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அபிஷேகத்தின் போதும் கரத்தின் ஒரு பகுதியையும், மார்கழி திருவாதிரையில் இடது பாதத்தையும், பங்குனி உத்திரத்தில் வலது பாதத்தையும் மட்டுமே நம்மால் தரிசிக்க இயலும். முழு திரு உருவத்தை நம்மால் எப்போதும் காண முடியாது. திருவாரூர் கோவில் சிதம்பரம் கோவிலை விட மிக பழமையானது என்பதற்கு ஒரே சான்று உள்ளது. அது என்னவென்றால், திருவாரூரில் பாடப்படும் தேவாரத்தில் மட்டும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தை குறிப்பிடுவது இல்லை. இந்த ஆலயத்தில் தாயரட்சை என்று அழைக்கப்படும் மாலை நேர, அதாவது 6 முதல் 6:30 மணி அளவில் நடைபெறும் பூஜையில் தினமும் தேவர்களின் தலைவன் தேவேந்திரனே நேரில் வந்து தியாகராஜ பெருமானை வழிபடுவதாக இத்திருக்கோயிலின் ஐதீகம். திருவாரூரில் பிறந்தாலே முக்தி அடைந்து விடுவர் என கூறப்படுகிறது. திருவாரூர் தியாகராஜர் பவனி வரும் தேர் திருவிழாவை காண நம்முடைய இரு கண்கள் போதாது. தேர் என்றாலே அது திருவாரூர் தேர்தான் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். இத்திருக்கோவில் 7 கோபுரங்களை கொண்டுள்ளது. கீழ்கோபுரம் 118 அடி உயரம். கோவிலில் மொத்தம் 5 பிரகாரங்கள் உள்ளன. இக்கோவிலின் தீர்த்தம் கமலாலய தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இத்திருக்கோவிலில் 4 தீர்த்தங்கள் உள்ளன. தேவ தீர்த்தம், சங்கு தீர்த்தம். இந்த சங்கு தீர்த்தம் ஆயிரங்கால் மண்டபத்தின் அருகில் உள்ளது. கயா தீர்த்தம் இது ஊருக்கு வெளியே கேக்கரை என்ற பகுதியில் அமைந்துள்ளது. வாணி தீர்த்தம் இது மேற்கு பெரிய பிரகாரத்தில் சித்திரசபை மண்டபத்திற்கு எதிரில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் ஈசனின் பஞ்சபூத தலங்களில் பூமியை குறிக்கும் தலமாகும். சுந்தரர் வேண்டி கேட்டதற்காக நள்ளிரவில் அவருக்கு தூதாக பறவை நாச்சியாரிடம் சுந்தரர் கூறிய செய்தியை கூறுவதற்காக தியாகராஜ பெருமானே நேரடியாக திருவாரூர் தெருக்களில் நடந்து சென்று தூது சென்ற பெருமை பெற்ற ஊர் திருவாரூர் ஆகும். சுந்தரர் இழந்த தன் ஒரு கண்ணை தியாகராஜரை தரிசித்த கணம் கண் பெற்ற சிறப்பும் உள்ளது. இந்த திருவாரூர் மனுநீதி சோழனாலும் முசுகுந்த சோழனாலும் ஆட்சி பெற்ற இடமாகும். இக்கோவிலில் 63 நமிநந்தி அடிகள், செருத்துணை நாயனார், கலர் சிங்கர், விரண்மிண்டார் ஆகியோர் முக்தி பெற்ற ஸ்தலமாகும். திருவாரூர் தியாகராஜர் பெருமானின் கோயில் பற்றியும் குளம், வீதி, தேர் திருவிழா பற்றியும் தேவார பாடலில் பாடப்பட்டுள்ளது. சோழர்கள், பாண்டியர்கள் மற்றும் விஜயநகர பேரரசுகள் பலரும் வந்து கோவில் திருப்பணி செய்து முடித்த சான்றாக 65 கல்வெட்டுகள் உள்ளன. தியாகராஜ பெருமான் அரசராக பார்க்கப்படுகிறார். நம்மை ஆளும் அரசரே அவர்தான். தியாகராஜ பெருமாள் திருமுடியில் தலை சிரா என்னும் ஒரு வகை அணிகலன் அணிந்திருப்பார். அது சதுர வடிவிலான அணிகலன் ஆகும். உயர்ந்த வகை கற்களால் பதிக்கப்பெற்று இந்த அணிகலனின் பெயர் சூளாமணி ஆகும். இந்த சூளாமணியை பற்றி திருநாவுக்கரசர் தமது தேவார பாடலில் கூறியுள்ளார். பொதுவாக அனைத்து சிவாலயங்களிலும் நந்தி அமர்ந்த நிலையிலேயே காட்சி தருவார். ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் மட்டும் நந்தி நின்ற நிலையில் சிவபெருமானை வழிபடும் கோலத்தில் உள்ளார். தேவாரம் பாடிய மூவரில் ஒருவரான சுந்தரருக்கும் திருவாரூரில் வசித்து வந்த பறவை நாச்சியாருக்கும் இடையே உள்ள காதலுக்கு தூதாக சிவபெருமானே திருவாரூர் வீதிகளில் தன் பொன்னடிகள் பட நடந்து சென்றார். இதனை கண்டு வருத்தமுற்ற நந்தி, இனி யாருக்காகவும் என் அப்பன் ஈசன் பாதம் தரையில் படக்கூடாது, அவர் எப்போது அழைத்தாலும் உடனே செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக திருவாரூரில் மட்டும் எழுந்து நின்ற கோலத்திலேயே நந்தி காட்சியளிக்கின்றார். திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோவிலில் மட்டுமல்ல, திருவாரூரை சுற்றியுள்ள அனைத்து கோயில்களிலும் நந்தி தேவர் நின்ற வடிவிலேயே காட்சியளிக்கின்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதை ஒன்று கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.